ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ ஆல் வெல்கம் பேக் டு ஸ்ரீநாத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஒரு அரண்மனையை பார்க்க போகிறோம். அரண்மனை அப்படின்னா அது ஷிம்லாலேயே ஒரு அரண்மனை, ஷிம்லா பக்கத்தில் அதே மலையில் தான். அது இங்கேருந்து ஷிம்லாலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் பக்கமாக நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். வாங்க ஒரு இடமா நம்ம பார்க்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செயில் பேலஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம செயில் பேலஸுக்கு போகிற வழி. அந்த வழியெல்லாம் பாருங்கள், அப்படியே சின்ன சின்ன ஊருங்க. நம்ம ஊட்டி மலையே தான் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் நல்ல குளிர். கார்லேருந்து இறங்கினீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்கும். நல்லா நீங்கள் குளிருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் போடாமல் போனீங்கன்னா ரொம்ப இதாகிடும். சாயந்தரத்தில் ரொம்ப பயங்கர குளிராக இருக்கும். இப்போவே ஆக்சுவலாக குளிர் தான். வாங்க அப்படியே பார்த்துட்டே நம்ம செயில் பேலஸ்க்கு போய் ரீச் ஆகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹிமாலயாஸில் ஒரு பகுதிங்க. அப்படியே அந்த மவுண்டன்லாம் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. நாங்கள் போகும்போது அவ்வளோவா ஸ்னோ இல்லை, பனி இல்லை. ஸோ அதனால் எல்லாமே கொஞ்சம் வறண்ட காடு மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் எல்லாம் அந்த பக்கம்லாம் நல்லா ஸ்னோ இருக்குது. இந்த பக்கம் அவ்வளோவா இல்லை. இந்த வருஷம் 25 அவ்வளோவா இல்லை. மெயின் ரோட்டில் நம்ம போகல. காரணம் என்னென்னா, அந்த பக்கம்லாம் ஸ்னோ இருந்ததுனால. நம்ம குஃப்ரி வீடியோ பார்த்தீங்க இல்லையா, அந்த குஃப்ரி வீடியோவில் அங்கே ஸ்னோவெல்லாம் இருந்ததுனால, அந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த பக்கம் போகாமல் கொஞ்சம் நம்ம வண்டி ஓட்டினவர் நம்மளை கொஞ்சம் சுற்றி கூட்டிகிட்டு போனார். இந்த பக்கம் தான் போனால் தான் சேஃபு, அந்த பக்கம் போனால் வண்டி வழுக்குது, ஸ்கிட் ஆகுது அப்படின்ட்டு. சரி, ஒரு இடத்துல இறங்கி அப்படியே ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி இறங்கி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக சரௌண்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் பியூட்டிஃபுல்லாக. அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக காடாக இருக்குது. இந்த பக்கம் கீழெல்லாம் மரம் தெரியுது பாருங்கள். இங்கேருந்து செயல் நம்ம போக வேண்டியது இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அப்படியே வாங்க நம்ம அதெல்லாம் சைட் சீயிங் பார்த்துட்டே போகலாம். ஃபுல்லாக பைன் காடுகள் தான், எல்லாம் பைன் மரங்கள் தான். நம்ம கொடைக்கானலில் தான் இருக்கோம் இல்லையா, பைன் ஃபாரஸ்ட் விசிட்டு, பைன் ஃபாரஸ்ட் டூர் அப்படின்ட்டு. ஸோ அந்த பைன் ஃபாரஸ்ட் தான் நிறைய இடத்துல இருக்குது, பைன் தான் இருக்குது நிறைய இடத்துல. ஸோ அப்படியே இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வறண்டு போயிருக்க காரணம் குளிர்னால செடியெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு. அவ்வளோ ஓவர் குளிர் நைட்லலாம். ஸோ அதனால் சின்ன சின்ன செடிங்கள்லாம் நல்லா காஞ்சி போயிட்டுருக்கு. இந்த சீசனில் ஆப்பிள் கிடைக்குமான்னு நாங்கள் டிரைவரை ரொம்ப கேட்டோம். அவர் இல்லைங்க, கிடைக்காது, குளிர்காலம் இது, கிடைக்காது. அது ஆகஸ்ட் செப்டம்பர் போல் தான் கிடைக்கும். அப்போ தான் நல்லா ஆப்பிள் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இப்போ கூட ஆப்பிள் அந்த குளிர்னால எல்லாம் இதாகி போயிடும், அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, அதனால் ஆப்பிள் வாங்காமல் சாப்பிடாமல் வந்தோம் ஷிம்லாக்கு போயிட்டு. வாங்க போயிட்டே பார்க்கலாம். இப்போ நம்ம செயில் பேலஸுக்கு வந்துட்டோம். இது நம்ம செயில் பேலஸோட வாசல். இந்த செயில் பேலஸோட வரலாறோட அந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம். இதுதான் நம்ம வண்டி.
இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். நல்லா ஓப்பன் ஸ்பேஸு, நல்லா நிறைய இடம் இருக்குது. இங்கேருந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வந்து நம்ம இமயமலை தெரியுது. இமயமலையோட அந்த ஒரு பகுதிகள் தெரியுது பாருங்கள், பனியோடு இருக்குது பாருங்கள். எவ்வளோ நல்லா அப்படியே பார்த்தா சும்மா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடமே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த இடம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ராஜா வந்து ஏன் இங்கே கட்டினார் இந்த அரண்மனையை அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்படியே நம்ம பேசிகிட்டே அப்படியே சுற்றி பார்க்கலாம். இந்த மரங்களோட கேப்பில் பாருங்கள், இப்போது ஃபுல்லாக வந்து இந்த மலை தெரியுது, இமயமலையெல்லாம் தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது. மரம் அந்த இதெல்லாம் பேக்ரவுண்டில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயில்டாக இது அரண்மனையை பற்றி பேசுவோம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்தோட வரலாறும் இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்த மகாராஜா பூபேந்தர் சிங் அவரோட வரலாறையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த இடத்த ஆண்டுகிட்டு இருந்தவரோட பேர் வந்து மகாராஜா ஆஃப் பட்டியாலா. அதாவது அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா பூபேந்தர் சிங், இதுதான் அவரோட பேர். இந்த இடம் வந்து அவரோட கோடை காலத்தோட விடுதி. கோடை காலத்தில் இங்கே வந்து சம்மரில் இங்கே வந்து தங்குவார். அவரோட ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டியாலா. பட்டியாலான்னு ஒரு ஊர் இருக்குது பஞ்சாபில். அந்த ஊரில் இருந்து இங்கே வெயில் காலத்தில் இங்கே வந்து தங்குவார். தங்கும்போது அவரோட ராணிங்க எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவார். ராணிங்க ஒரு கம்மியாக தான் வச்சுருந்தார், ஒரு 365 ராணி வச்சுருந்தார். அவர் அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார். ஸோ அந்த ஊரில் வந்து அவருக்கு நல்ல பேரும் இருந்தது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஜெர்மனியில் இருக்கிற யார் நம்ம ஹிட்லர் இருந்தார் இல்லையா, ஹிட்லர்கிட்ட நல்ல பேர் வச்சுருந்தார். ஹிட்லர் இவருக்கு காரெல்லாம் இலவசமாக கொடுத்துருந்தார் இவருக்கு கிஃப்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு மகாராஜா இவர். அவரோட கோடைக்கால விடுதி இது. ஸோ அந்த இடத்த நம்ம இப்போது சுற்றி பார்க்கலாம் வாங்க. வரலாறில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்க, இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங் அவரோட தாத்தா. அவர் வந்து ராஜ பரம்பரை. யார்? முன்னாள் முதலமைச்சர் கேப்டன் அமரிந்தர் சிங். ஸோ அவங்களோட வரலாறு இதெல்லாமே. இப்போ நம்ம அந்த அரண்மனை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அந்த அரண்மனை வந்து இப்போ வந்து ஹோட்டலாக யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இல்லை, பட் ஆனால் ஒரு விலை உயர்ந்த ஹோட்டல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரூம்ஸு தனித்தனியாகவும் இருக்குது, தனியாக கீழே காட்டேஜாகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த நம்ம இப்போ பார்க்க போகிற அரண்மனைக்குள்ளேயும் ரூம்ஸ் இருக்குது. நிறையா சாப்பிட்ற இடம் எல்லாமே இருக்குது. நிறைய இடத்த வந்து அவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம போக முடியாது. ஏன்னா வந்து ஹோட்டலில் தங்குறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால. இந்த இடத்த நம்ம பார்க்கணுன்னாக்கா ஒருத்தருக்கும் 200 ரூபாய் நம்ம கொடுத்து போய் பார்க்கணும் இந்த இடத்த. இப்போ வந்து வாங்க உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக நான் சுற்றி காமிக்கிறேன். இங்கே என்னோடய சஜஷன், நீங்கள் போனீங்கன்னா பட் பெரிய பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்காக நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எல்லாம் இந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஏதாவது நல்ல இடமா கூட சுற்றி பார்க்கலாம். இது பாருங்கள், அரண்மனையோட வரவேற்பறை, அதாவது லவுஞ்சு. இந்த லவுஞ்சில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இந்த பக்கம்லாம் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இங்கே வந்து ஒரு சோஃபா செட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு. ரைட்டில் வந்து ஒரு கடை இருக்குது, துணி கடை. இங்கே ஏதாவது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். துணியெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ராஜா வச்சு யூஸ் பண்ண கோட் ஸ்டாண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ராஜா ராணியோட ஃபோட்டோ இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா பியானோ, ராஜாவோட அருமையான ஒரு ஃபோட்டோ இருக்குது பாருங்கள், பெயிண்டிங் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரூம்ஸ் பக்கமாக போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங்கை தாண்டி நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த போகிற வழியில் இந்த வரவேற்பறை நடுவில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அருமையான போர் வீரனோட ஒரு சிலை இருக்குது பாருங்கள், இரும்பு சிலை, ரொம்ப அழகாக இருக்குது. அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராணி ரூம் வருது. மகாராணி ரூமில் வந்து பெரிய ரூமு. நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தேன், நான் எடுக்க முடியல என்னால். ரொம்ப பெரிய ரூமு. உள்ளார வந்து பாத் டப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜாவோட சாப்பாடு அறை. அது வந்து இப்போ கஸ்டமருக்கு நம்மளே கூட உட்காந்து போய் ஏதாவது சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாங்க இப்போது. ஆனால் என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இது வந்து ராஜகுமாரியோட ரூமு. ராஜகுமாரிங்க ரூம் கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரூம் இருக்குது, பில்லியர்ட்ஸ் ரூமெல்லாம் இருக்குது. பணக்காரங்க விளையாடுற விளையாட்டு அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா நம்மளுக்கு
தடை இருக்குது. ஏன்னா வந்து கஸ்டமர் மட்டும்தான் அங்கே போக முடியும். நம்ம சுற்றி பார்க்குறதுக்காக அந்த பக்கம் போக முடியாது. இப்போ இது வந்து லவுஞ்ச் பாருங்கள். லவுஞ்ச் போகிற அதாவது வெயிட்டிங் ரூமு. அதுக்கு முன்னாடி இந்த செவுத்தில் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பூவெல்லாம் வரைஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு எதிர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ராயல் பார் இருக்குது. பார் லிக்கர் சாப்பிட்ற இடம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த வரலாறில் வந்து ராஜா பூபேந்தர் சிங் பார்த்தோம். பூபேந்தர் சிங் அவங்க அப்பா வந்து மகாராஜா ராஜேந்திரா ஆஃப் பட்டியாலா. அவர் வந்து 1891 லார்ட் குச்னர் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் மிலிட்ரி ஜென்ரல், அவரோட ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆகிப்போச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எப்பவும் போல் பண்ணுற மாதிரி நம்மளோட மகாராஜாவை வந்து அவரோட அரண்மனையிலேருந்து விரட்டிட்டு அவங்க அந்த அரண்மனை எடுத்துக்கிட்டாங்க. அந்த அரண்மனை வந்து ஷிம்லாவில் இருக்குது. அந்த அரண்மனை எடுத்துக்கிட்டதுனால மகாராஜாவுக்கு போகிறதுக்கு இதோட இடம் இல்லாமல் ஷிம்லா பக்கத்தில் இடம் வேணுங்கிறதுனால அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த சேலுங்கிற இந்த கோட்டையில் வந்து அரண்மனையை வந்து முன்னாடியே இருந்தது, அதை வந்து ஒரு ஆக்கிரமித்து இது இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணி கட்டியிருந்தார். இவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவர் மகாராஜா வந்து இந்த இடத்துல இருந்தப்போ அவருக்கு வந்து என்னென்ன தேவையோ ஒரு குருத்வாரா பக்கத்துலேயே கட்டியிருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டியிருக்காரு. ரொம்ப கிரிக்கெட் ஆர்வமுள்ள ஒரு மகாராஜா அவர், அதனால் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டியிருந்தார். ஸோ இதெல்லாமே அந்த இடத்துல இருந்தது. இதை வந்து அப்புறமா கவர்மெண்ட்லேருந்து நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்பறம் கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த இடம் வந்து ஹோட்டலாக மாறிச்சு 1972. ஸோ இந்த இடத்தோட மொத்த வரலாறையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த படிக்கட்டு பார்த்திங்கனாக்க மேலே இன்னும் கொஞ்சம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரூம்ஸ்க்கெல்லாம் போகிற வழி இது. இது அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா லெஃப்ட்டில் பாருங்கள், அந்த வாலில் பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. டைல்ஸ், அது பெயிண்டிங் இல்லை, அழகாக பண்ணியிருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அழகாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக. காஃபி டீ எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிள் சேர்லாம் அந்த காலத்தில் போட்டிருப்பாங்க. ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு அவங்க சொன்னாக்க அவங்களுக்கு டேபிள் சேர்லாம் போட்டு தருவாங்க வெளியில். அதுலேருந்து அப்படியே நம்ம வெளில வந்தோம்னாக்க பெரிய ஒரு கால்ஃப் விளையாடுற இடம் மாதிரி ஒரு இடம். அது அரண்மனையிலேயே பின்பக்கம் சைடு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம ரோட்டில் வருவோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக அந்த ரோடு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ கூட பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம ஹிமாலயாஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பனி மூட்டத்தோட அவ்வளோ அழகாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுலேருந்து நம்ம இதை வந்து இப்போ தான் இந்த அரண்மனையை பார்த்த மாதிரி நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது அரண்மனை, பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசு. இது வந்து இந்த ஹிந்தி படம் 3 Idiotsனு ஒரு படம் வந்தது, தமிழில் நண்பன் வந்தது இல்லையா, அது வந்து ஹிந்தி ஒரிஜினல் வெர்ஷன் 3 Idiotsனு வந்து அந்த இடத்துல அந்த பணக்கார பையன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த வீடாக வந்து இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. மற்றபடி இன்னும் 2-3 படத்தில் கூட வந்ததுன்னு சொன்னாங்க. அது என்ன படம் பேருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ரிலாக்ஸ்டாக நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம போகலாம். இந்த இடத்துல பெருசாக பரபரப்பாக இருக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தது தான். இதுக்கான அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு அந்த வர வழியில் அந்த வெளியில் இந்த அரண்மனையை தாண்டி நம்ம வெளியில் போகிற வழியில் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி மரங்கள் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. நான் சொன்ன மாதிரி இந்த தியோடர் ட்ரீஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ட்ரீஸோட மரங்களோட பேர் தியோதர் மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மரம் பாருங்கள், நிழல் எவ்வளோ இதாக இருக்குன்னு. இது வந்து இந்த வெளியில் வந்து அந்த கேட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸிட் கேட்டு பாருங்கள், லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த கேட்டை தான் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகும்போது. இதை தாண்டி நம்ம இப்போ வந்து கீழே திரும்ப சிம்லாவை நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கீழே இந்த வேலி ஏரியா பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ அருமையான ஒரு இடமா இருக்குது. மக்கள் அங்கே வந்து வசிச்சுட்ருக்காங்க, அங்கே எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க. ஊரை பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சாப்பிட்ற இடத்துலேருந்து எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது 4 மணி சாப்பிடும்போது. ஸோ எல்லாம் பயங்கர பசி. ஸோ அதனால் சாப்பாடு பெருசாக எடுக்க முடியல. அந்த சாப்பிட்ட ஹோட்டல்லேருந்து வியூ தான் அந்த இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு. இது பீட்சா சாப்பிட்டோம், அதோட மிச்சம்.
நல்லா இருந்ததுன்னு சொல்லி சும்மா ஒரு 2 ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அந்த இடத்துலேருந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். இது வந்து ஷிம்லாக்கு ஆல்மோஸ்ட்டு பக்கத்தில் ரீச் ஆன அப்புறம் அந்த இடம் அருமையான இடம். போகலாம் ஒரு தடவை சும்மா பார்க்கணுன்னா. பட் 200 கொடுத்து உள்ளே போகலாமான்னா வர்த்து கிடையாது. என்னோடய சஜஷன். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.